பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரசன்ன சதுர்வேதி சாமியார் தலைமறைவாகி இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? சதுர்வேதி அவர் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதனுடைய பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு தொழிலதிபரோட மனைவி மற்றும் மகளை கடத்தி பாலியல் அளித்த விவகாரம் தொடர்பாக இந்த சதுர்வேதி சாமியார் உட்பட 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் இந்த வழக்கு விசாரணையானது நீதிமன்றத்துல நடைபெற்று வந்த நிலையில 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நீதிமன்ற விசாரணைக்கு சதுர்வேதி சாமியார் அவர்கள் ஆஜராகாமல் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்ததாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இவரை தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில மீண்டும் பலமுறை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல சம்மன் அனுப்பியும் அந்த சதுர்வேதி சாமியார் ஆஜராகாததால இது தற்போது அவருக்கு சம்மன் அனுப்பியும் இவர் ஆஜராகாததால தற்போது தேடப்படும் நபராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சதுர்வேதி சாமியார் தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டிருப்பதால மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கானது அள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தான் பலமுறை இவருக்கு சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால தற்போது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.